நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வ் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் எதுக்காக வெளியிட்ருக்காங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 80,236 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.reservebankof.original.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி அப்படின்னு இருக்கும். அதில் வேக்கன்சின்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா December 30, December 28, December 24, December 15 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அண்ட் அப்லோடும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கான எலிஜிபிள் யாரெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 2000 அதாவது December 30 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஇக்காக உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓபோட லிங்க்கையும் அண்டு இதோட எப்போது ஓப்பன் ஆச்சு அண்டு எப்போது லாஸ்ட் டேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான வேக்கன்சி என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் அந்த 500 கேபின் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலுக்காகவும் அண்டு எலக்ட்ரிக்கலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் கேட்டகிரியாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம் அப்படின்றது சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும், அதுவும் சொல்லிக்கிறேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024க்கான வேக்கன்சி தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. இது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா December 30 ஜனவரி 20 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து முதலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது அண்டு இதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்போ ஏதாவது வேணுமோ அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியாக சொல்லிடுவாங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்மனெண்ட் வேக்கன்சி கிடையாது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7+3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கோ பிடபிள்யூடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து இதில் வந்து இன்க்ளூடு கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்வீன் அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2/12/2000 அதாவது 1994 இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2004 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் கேட்டகரி தான். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ரிலாக்ஸேஷன், லோயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன் 33 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்
பிடபிள்யூடி உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலில் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் வந்து டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வித் மினிமம் வந்து 65% அல்லது 55% வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்கெல்லாம் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிகிரியிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி வந்து 45%, ஜென்ரலில் வந்து 55% நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கலில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55%, அண்ட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45% வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஜென்ரல் கேட்டகிரி வந்து 55% நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி அண்ட் டிகிரியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸு இவங்க சொல்லியிருக்கிற அந்த சிவிலியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற இந்த டிகிரி பிஇ பிகாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து இந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து மினிமம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபோட சர்டிஃபிகேட், அதாவது ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலிமா தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அதாவது உங்களுக்கு 180 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், கொஷின் இருக்கும். அண்டு 300 டோட்டலாக வந்து 300 மார்க்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். 150 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் அண்ட் இன்ஜினியரிங் பேப்பர் 1 அண்ட் இன்ஜினியரிங் பேப்பர் 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 50 கொஷினும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 180 கொஷினும் உங்களுக்கு இருக்கும். 300 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து ராங் ஆன்சர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அல்லது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் ஃபார் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அண்ட் லாஸ்ட் டேட், பிரிண்டிங் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ரிசர்வ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.